ஸோ இதுதான் அதோட ரேப்பர். ஸோ இது வந்து நான் டேரெக்டாக எம்ஐ வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் நான். ஸோ இது இந்த கொரியர் வாங்குறதுக்கு நான் படாதபாடு பட்டுட்டேன். ஸோ அது ஒரு பெரிய கதை. ஏன்னா எம்ஐ வெப்சைட்டில் ஆப்பில் வந்து கண்டிப்பாக இது எதுவுமே வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன். இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கொரியர் அடுத்த நாளே வந்துருச்சு 2 or 3 days. பட் ஆனால் எனக்கு என்னென்னா எனக்கு ட்ராக்கிங் இதே ஒர்க் ஆகவே இல்லை. அதனால் ரொம்ப பிரச்சனை ஆகிப்போச்சு. ஸோ வந்து 3 நாள் ஆச்சு. ஸோ டெலிவரி பாய்ஸும் கரெக்டாக டெலிவரி ஃபோன் அடிச்சுருந்தாங்க. ஸோ என்னால் எடுக்க முடியல. ஸோ எம்ஐயில் வந்து ஸோ அதெல்லாம் ஓரம் கட்டிச்சிட்டு டக்குன்னு நிறையா ரிமூவ் பண்ணோன்னே இதில் என்ன பார்க்க போனோம்னா ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் கலர் டச் டிஸ்பிளே அதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரேட் என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1700 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தீபாவளி ஆஃபர்னால் கிட்டத்தட்ட ஒரு 1400 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேண்டு, ஒரு ஸ்ட்ராப், ஒரு யூசர் மேனுவல், ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் எல்லாமே இதில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. வேறு சைடில் பார்த்துட்டிங்கன்னா ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன இருக்குது, ஒரு யூஎஸ்பி டைரக்ட் சார்ஜ் ஹார்ட் ரேட் இருக்குது, ஒரு ஃபுல் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பேண்ட் இது வந்து. ஸோ அவ்வளோதான், வேறு எதுலையுமே இங்கே இல்லை ரேப்பரில். ஸோ நம்ம ரேப்பரை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ரேப்பரை நான் மெதுவாக மேலேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணணுன்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள பேண்ட் இருக்குது. ஸோ பேக்கேஜிங் எப்பயும் போல் நார்மலான நம்ம பேண்ட் பேக்கேஜிங் தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ பேண்டை ஓரத்தில் வச்சுருவோம். பேண்டில் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பாக்ஸ் கீழே பார்த்துட்டிங்கன்னா உள்ள வெறும் யூசர் மேனுவல் தான் இருக்குது. யூசர் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு இதில் எதுவுமே இல்லை. வேறு இதில் சார்ஜிங் எப்படி போகிறது அப்படின்னா நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சார்ஜிங் வந்து டேரெக்டாக இதில் பார்த்துட்டிங்கனாலே சார்ஜிங் பிளக், அதாவது நம்ம டேரெக்டாக யூஎஸ்பி மூலமாக நம்ம டேரெக்டாக சார்ஜ் மூலமாக நம்மளால் யூஎஸ்பி இது மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அது மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இது வந்து கேபிளாக எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இதெல்லாமே நம்ம ஓரங்கட்டி வச்சுக்குவோம். ஸோ ஓரங்கட்டி வச்சுட்டு டேரெக்டாக நம்ம பேண்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ பேண்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து மெட்டீரியல் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துட்டிங்க, இங்கே உங்களுக்கு இந்த டிஸ்பிளே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் அந்த பேண்டு. ஸோ பேண்டை பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் ஒரு ஸ்ட்ராப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து நான் அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய லோக்கல் ஸ்டேஷனில். ஸோ அதனால் மட்டும் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் இது வந்து பேண்டை பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம அந்த இது மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக எம்ஐ4 பேண்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளே இருக்குது எம்ஐ4 பேண்டு. ஸோ அது மாதிரி ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் நல்லா இருக்குது. ஏன்னா இது ஒரு பாலிகார்பனேட் மெட்டீரியல்னால ஸோ இது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இது ஒரு பிளாக் கலர் வேரியண்ட். முன்னாடி டிஸ்பிளே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிசிஎஃப் ஒரு எல்சிடி பேனல், நார்மலான ஒரு பேனல். இதில் பார்த்திங்கன்னா எம்ஐ4 பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ட் பேனல். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேனல் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இது ஒரு கலர் பேனல். பார்க்குறதுக்கு கலர் ரிச்சாக இருக்குது. ஸோ சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. இதில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அடுத்து ஹார்ட் ரேட் இருக்குது, அடுத்து ஒர்க் அவுட் மோட் இருக்குது, வெதர் இருக்குது, ஸோ நோட்டிஃபிகேஷன் இருக்குது, மோருக்குள்ளே போய் பார்த்துட்டோம்னா டூ நாட் டிஸ்டர்ப், அலாரம், தீம் இருக்குது, மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது, ஸோ ஸ்டாப் வாட்ச் இருக்குது. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஒரு 1500 1400 நான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு 1600 ஒரு கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ மேலேருந்து ஸ்வைப் பண்ணாலும் அதெல்லாம் இதில் எதுவுமே வராது. ஸோ டேரெக்டாக நமக்கு மெனுக்குள்ளே தான் போக முடியும். ஸோ ஸ்டேட்டஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ ரன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கலோரிஸ், ஸோ அதெல்லாம் இதில் வந்து காட்டும். அடுத்து ஹார்ட் ரேட் எப்பயும் போல தான். ஸோ அது ஒர்க் அவுட்டில் பார்த்திங்கன்னா அவுட்டோர் ரன்னிங் இருக்குது, ட்ரெட்மில் இருக்குது, சைக்கிளிங் இருக்குது, வாக்கிங் இருக்குது, ஃப்ரீ ஸ்டைல் இது இருக்குது. ஸோ ஒரு 5 ஒர்க் அவுட் மோட் கொடுத்துருவாங்க. ஸோ வெதர் பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஒரு 23 டிகிரி தேனியில் இருக்குது. ஸோ
அதே மாதிரி இது ஏர் குவாலிட்டி நம்மளால் மெஷர் பண்ண முடியுது, எக்ஸலண்ட். ஸோ ஏர் இண்டெக்ஸு, ஸோ நிறையா இதில் வந்து டீட்டெயிலாக காட்டுது. ஸோ டுமாரோ, ஃப்ரைடே, சண்டே வரைக்கும் காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 4 டேட் உள்ள வெதருமே இதில் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன், ஸோ இது மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். மோட்டில் போட்டிங்கன்னா அலாரம், தீம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தீம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் அது மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது, இல்லை வால்யூம் அப்னு சொல்லுவாங்க. எதுவுமே பேர் பண்ணாதனால அப்படி இருக்குது. பேர் பண்ணோம்னா நம்ம இது மூலமாகவே நம்ம வால்யூம் அப் டவுன் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டாப் வாட்ச், டைமர். அடுத்து ஃபைன் ஃபோன் செட்டிங்ஸ்க்குள்ள பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் நல்லா நார்மல் பிரைட்னஸ்க்கே நம்மளுக்கு நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரீபூட், பேட்ரி, இதெல்லாம். ஸோ நார்மல் நம்ம பேண்டில் பார்க்குறதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கலர் டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைனாக இருக்குது. கீழே இந்த டச்சுன்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை டச் பண்ணால் தான் நம்மளால் வேக்கப் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து இதில் வேக்கப் யூஸ் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து வேக்கப், அதாவது நம்ம எம்ஐ பேண்டில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இப்படி நார்மலாக இருக்கும். ஸோ வேக்கப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டைம் தெரியும். ஸோ இதில் வந்து எதுவுமே டைம் தெரியல. டிஸ்பிளே பண்ணால் தான் மட்டும்தான் நம்மளால் டைம் வந்து தெரியுது. இதில் வேறு என்ன, கிட்டத்தட்ட இந்த ரேட்டுக்கு வந்து எல்லாமே நெருக்கி எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டச் சென்சஸ் வந்து இந்த இடத்துல டச் சென்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து வித்தியாசம், அது கொஞ்சம் இந்த கெட்டி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த யூஎஸ்பி போர்ட் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த சைடு டைப் போர்ட் போடணும்னு பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே இவங்களே கொடுத்துருக்காங்க. ஆரோ மார்க் மாதிரி இங்கே யூஎஸ்பி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு சிக்னல், அந்த சிம்பிள் தெரியும். ஸோ அதில் வந்து நம்ம இது மாதிரி கலட்டணும். கொஞ்சம் நல்ல டஃப்பாக தான் இருக்குது, ஏன்னா கலந்து விழுந்துடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க டஃப்பான மெட்டீரியல் தான் கொடுத்தாங்க. இதாங்க இது யூஎஸ்பி போடுற மாதிரி. ஸோ தான் தெரியுதா, அது அவங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி தான் நம்ம யூஎஸ்பி மூலமாக நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து போட்டு சார்ஜ் பண்ண பிறகு நம்ம இது மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ நம்ம பாக்ஸ்லேருந்து எடுத்தோடனே பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகாது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் போடணும். ஸோ யாரும் பயந்துடாதீங்க. ஜஸ்ட்டு நம்ம இது மாதிரி நார்மல் சார்ஜில் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 2 or 3 செகண்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி சார்ஜ் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எதுவுமே பயப்படாதீங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பேரிங் எப்படி இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம இதில் வந்து பேரிங் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து எம்ஐ ஆப்பில் வந்து இது வந்து ஒர்க்கே ஆகாது. இதுக்கு வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இந்த கீழே பார்த்துட்டிங்கன்னா Xiaomi வியர்னு இருக்கும். ஸோ அதன் மூலமாக நம்மளால் பேர் பண்ணிக்கணும். ஸோ அனிமேஷன் இதில் சூப்பராக இருக்குது. ஸோ அனிமேஷன் சூப்பராக இருக்குது. பிராண்ட் டிஸ்பிளே, ஸோ அதாவது பிராண்டோட டிஸ்பிளே நம்ம என்னென்னு மாற்றிக்கலாம். ஆன்லைன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. ஆமாம், கண்டென்ட் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி மார்க்கெட்டிங் நல்லா பிடிக்கிறாங்க. ஏன்னா மீதி இதில் இவ்வளோ தீம்ஸ்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இல்லை ஏகப்பட்ட டீம். ஸோ நம்மளே வந்து நிறையா அலைன் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி நான் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டவுன்லோடு பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடுறோம். ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சு ஸோ அந்த டிஸ்பிளே வந்தோடனே இதாங்க அது. ஸோ டிஸ்பிளே அதாவது தீம் வந்து வச்சாச்சு. ஸோ தீம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அடுத்து என்னென்னு பார்க்க போகிறோம்னா ஹார்ட் ரேட்டு. ஸோ ஹார்ட் ரேட்டில் எப்படி மெஷரிங் ஆகுது அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது பக்கத்துலேயே நம்ம வந்து எம்ஐ பேண்ட் 4 வச்சுருக்கோம். ஸோ அந்த பேண்டுக்கும் இந்த பேண்டுக்கும் ஹார்ட் ரேட் எப்படி காட்டுதுன்னு தான் நம்ம மெஷரிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரெண்டுலேயுமே ஜிபிஎஸ் கிடையாது. ஜிபிஎஸ் எல்லாமே எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக மொபைல் மூலமாக நம்மளால் அசஸ் பண்ணிக்கிட முடியும் சைக்கிளிங்லாம் போகும்போது. அதேமாதிரி இப்போ ஹார்ட் ரேட் பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஹார்ட் ரேட் எது அட் அ டைம் ரெண்டுமே ஓடிட்டுருக்கு. ஸோ ஹார்ட் ரேட் பார்ப்போம் எவ்வளோ வித்தியாசம் வருது ஏது வருதுன்னு.
இதில் 74 BPM காட்டுது. ஸோ இதில் 75 BPM காட்டுது. ஸோ ஈக்குவலாக 1% தான் கம்மியாக காட்டுது. ஸோ பார்க்குற அளவுக்கு இந்த பேண்ட் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப் அனிமேஷனும் சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம எல்லாமே நம்ம பண்ணிக்கிற முடியும். தயவுசெய்து யாரும் எம்ஐ ஃபிட் மூலமாக பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பேரே ஆகாது. இதுக்கு வந்து முதலே சொன்ன மாதிரி ஜியோமி வியர்னு சொல்லிட்டு அந்த ஆப் மூலமாக தான் நம்மளால் பண்ணிக்கிற முடியும். ஸோ அவ்வளோதான் அந்த பேண்டை பற்றி. ஸோ ஃபைனலாக இந்த பேண்டு வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம், ஒர்த்தான பேண்டு தான். ஆனால் என்ன, ஒரு காலகட்டத்தில் இந்த பேண்டில் வந்து இந்த இடத்துல பிஞ்சிரும். ஏன்னா எம்ஐ பேண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் பிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி பிஞ்சிருது. ஸோ அதுக்கு அவங்க வாட்ச் டைப்பில் இது மாதிரி வியர் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன் தான் இருந்தாலும் அவங்க பேண்டெல்லாம் விற்கணுக்காகவே அவங்க இப்படி செய்வாங்க. அது எல்லா கம்பெனியும் செய்கிறது தான். ஃபைனலாக இந்த பேண்ட் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். 1600 ரூபாய்க்கு இந்த பேண்டு ஒர்த்தான பேண்டு தான், இல்லைன்னு சொல்லலை நான். 1600 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 எம்ஆர்பி. ஸோ 1600 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. இதே இது ஆன்லைனில் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. இதே இது நீங்கள் எம்ஐ ஷோரூம், லோக்கல் ஷோரூமில் போய் வாங்கினா 100 200 கூட தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆஃபர் டயத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான் இருக்குது. ஸோ ஸ்மூத்னஸும் நல்லா இருக்குது, நல்லா இதாக இருக்குது. ஸோ ஹார்ட் ரேட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் காட்டுது. ஸோ கண்டிப்பாக இந்த பேண்டு வாங்கலாம், இது கேரண்டியாக சொல்லலாம். ஒரு ஆளுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு சீப்பாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு ஒர்த்தபுளான இதுதான். ஸோ அதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு கேஜெட்டில் நம்ம சேனலில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற த்ரில் டெக் சேனல். நான் உங்கள் ஜானகி ராமன். தேங்க்யூ.